மத்திய அரசு தேசிய பாடலான வந்தே மாதரம் தொடர்பாக முக்கியமான சட்ட மாற்றத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த முடிவின் மூலம் வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதமான ஜனகண மனக்கு இணையான சட்ட பாதுகாப்பு வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வந்தே மாதரம் பாடப்படும் போது திட்டமிட்டு இடையூறு விளைவிப்பது அல்லது அவமரியாதை செய்வது குற்றமாக கருதப்படும். அத்தகைய செயல்களில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் வகையில் சட்ட மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் தி பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது. தற்போது தேசிய கொடி, தேசிய கீதம் மற்றும் அரசியல் அமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு இனி தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன்பாக வந்தே மாதரம் இடம்பெற வேண்டும் என்ற நடைமுறையும் ஏற்கனவே பரிசீலனையில் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பாடலின் முழு 6 பத்திகளுக்கும் உரிய மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தும் அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவுக்கு அரசியல் ரீதியாக எதிர்ப்புகள் எழலாம் என கூறப்படுகிறது. இருப்பினும் தேசிய அடையாளங்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முக்கியமாக இதுகுறித்து தற்போது அமைச்சரவை ஒப்புதல் அளித்த முன்மொழிவு நிலையாகும். முழுமையான சட்ட அமலுக்கு நாடாளுமன்றத்தில் தேவையான சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளது. அதனால் வந்தே மாதரத்தை அவமானம் செய்தால் உடனே 3 வருடம் சிறை என்று உறுதியாக அமலுக்கு வந்துவிட்டது என்று கூறுவது துல்லியமான விளக்கம் அல்ல. தற்போது அது சட்ட மாற்றத்திற்கான அதிகாரப்பூர்வ முன்மொழிவு மற்றும் நடைமுறைப்படுத்தும் கட்டத்தில் உள்ளது. இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் தேசிய பாடலின் சட்ட அந்தஸ்து மற்றும் அதனை சுற்றியுள்ள அரசியல் விவாதங்கள் நாடு முழுவதும் கவனம் பெற்றுள்ளன. வரவிருக்கும் நாட்களில் இதுகுறித்த மேல்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.